கட்டின மனைவியை வந்துட்டு படுத்தி போட்டு பிளேட்டால் வெட்டுறேன்னு சொன்னால் இன்றைய தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற கேள்வி. 28 தையல் போட்டு அவ்வளோ தாறுமாறாக வெட்டு நினைக்கிறேன். 150 ரூபாய்க்கு கஞ்சி ஆச்சுன்னா மத்தியானம் மட்டும் வச்சு குடிப்போம்ன்றக்காண்டி அதை பண்ணுறேன் தவிர்த்து கொள்கிறோம். உண்மையிலே ஒரு இளமாலாக இருந்து இவ்வளோ கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுன்னு வாழ்றீங்க நினைக்கிறேன். சரியான வேதனையான இந்த இருதயம் எப்படியோ இருக்கு உங்களுக்கு தெரியாத நான் அண்ணா மாதிரி சொல்லுறேன். சரியான கஷ்டப்பண்ண பிளேட்டால் வெட்டினர் வெட்டி 27 தையெல்லாம் போட்டது. இந்த பிளேட்டு சும்மா சேவெடுக்கிற பிளேட்டால் குப்பரை தள்ளி விழுத்தி போட்டு வெட்டினர் தாறுமாற எல்லா இடம் வெட்டினது. அப்போ பொலிசில் கொடுத்து அந்த பொலிஸ் அக்காக்களே சொன்னவே வேணான்னு சொல்லுங்க ஏன்னு சொன்னால் பெரிதாகமாட 2 பொம்பளை பிள்ளை. அப்போ எங்களை கோட்ஸ் அங்கே எல்லாம் கேட்டு பிள்ளைகளால் வேண்டாம்னு சொல்லி உங்களை வெட்டும்போது பிள்ளைகள் எல்லாம் அப்படி ரத்தம் மூத்த குளறினவை குளரத்தான ஆக்களோடி வந்து என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன். அப்போ பிள்ளைகள் வழியத்தில் வந்து என்ன சாப்பாடு நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலையில் தான் அந்த சாப்பாடை தான் ஒரு தோசையும் தெரிவினா சில 1.5 வருஷம் மனசும் தெரிவினா 2 பிள்ளையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். சில நேரம் நான் வீட்டை பூட்டி போட்டு இந்த ஆளுகள் கதவை தட்டி குளறிவினோம். அம்மா எடுத்து போடாதீங்க அம்மா எங்களுக்கு நீங்கள்லாம் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அழுவினேன். அப்படியான கஷ்டம் பண்ண சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டம் இல்லையா. நான் சாப்பிட்டுருக்க சாப்பாட்டுக்கு காரப்பி துப்பேன். டொய்லெட்டு போனாலும் டொய்லெட்டு தண்ணி கொடுக்கணும் பெத்தில் எல்லாமே செய்து எனக்கு அம்மா இல்லையே அப்பாவும் இருந்தும் இல்லாத மாதிரி சகோதரங்கள் இல்லை தனிமையில் இருக்கிறபடி எனக்கு ஒரு அடியும் கொடுமை வேணும். அப்படி இருந்து நான் எனக்கு ஒரு தரம் இல்லை வாழ்க்கை வேணும் 30 வயசு நான் தாங்கி போகணும் கடைசி அந்த வெட்டிலான்னா நான் வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு உயிருக்காவது வந்து 2 பொம்பளை பிள்ளையும் தனிச்சிடும் அதுவும் கண் தெரியும் மெட்ட பிள்ளைக்கும் பாதிக்குது. நான் மெட்ட கூட அவர் வேலைக்கு போய் நான் வேலைக்கு போகிறேன் என்ன சொன்னால் அப்பாவுக்கு சோறு கொடுத்தால் பேசுவார் ஊமி எனக்கு சாப்பாடு இந்த உழைப்பில் கொடுக்க போறியாண்டு. அப்போ நான் அதனால் நான் வேலைக்கு வேறு இல்லை நேரம் நான் ஒழிச்சு போகிறது என் அப்பா பாவம் தானே என்ன அப்போ நான் கொடுக்குறக்காண்டி போகிறது. உண்மையிலே என்ன சொல்கிறது உங்களோட கதையை கேட்க எனக்கு அதை விட அண்ணா எனக்கு ஒரு கண் தெரிஞ்சா மெட்ட கண்ணு நித்திரியால் ஒழும்பினா மறைக்கிற மாதிரி இருக்கும். ஒழும்பி அழுவேன் நான் ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளை 2 தனிச்சு போடும் அப்பாவுக்கும் அப்படி நான் என்ன பாவம் செய்தனோ தெரியாண்டு அழுவேன். என் கண் பாதிச்சாரண்ணா என் பிள்ளைகள் ரோட்டு இல்லையா நான் இருக்கே ஒரு தரங்களுக்கு தண்ணிக்கக்கூடிய ஒரு சொட்டு சீனி தார இல்லையாண்ணா சொன்ன மாட்டேங்க. நம்ம பிள்ளைக்கு வெள்ளைச்சட்டை இல்லையா நான் வெள்ளைச்சட்டையை பார்க்க மாட்டேங்க. இந்த குளரெல்லாம் அப்படி மஞ்சளாக கரல் பிடிச்சிக்கிடாக்கு இன்றைக்கும் அது அப்படி மடித்து கொண்டு போகிறா ஏன்னு சொன்னால் தானம்மா போகணுமன்றதாண்டி நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையான்னு சொன்ன மாட்டீங்க. உண்மையிலே நான் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் தானே அது அக்காட அப்பா வந்துட்டு அடித்து கொண்டு வந்தவர் சரி அவர் என்ன அடித்து கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமேந்து பாமன் அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடக்குமென்னு அப்பா பாமன்னாலும் சரி இப்படி சுருண்டு இரவிர ஒழும்பி இருந்தவரை நான் சுடுதண்ணி வைக்க குடிப்பாயம் எனக்கு வெளியால் 9 மணி பூரா இப்படியே இருப்பேன். வயிற்றுலேயே எரியுதாமன்ட்டு சொல்லி சொல்கிறார். அது என்னத்துக்கான சாப்பாடு இல்லாதானா அப்படி வருது. சாப்பாடு என்ன செய்யுது சாப்பிட்டா எரியாது சாப்பிடாட்டி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அப்படி பொத்திங்க சில நேரம் அழு வேற அம்மா அது கூட இருந்து என்னோட இப்போ தான் செத்த வேணும் அதனால் அம்மா நினச்சி அழுவேன். இந்த காசு இந்த பணத்தை இந்த அண்ணா எங்களுக்கு கொண்டு தந்ததால் நாங்கள் மாரி பெரிய ஒரு மகிமைப்படுறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட அப்பா வந்து சாப்பாடு தண்ணியெலாம் கிடந்து இவ்வளோத்துலேயே கஷ்டப்பட்டவர் தூங்கி சாகிற கட்டம் கூடி வந்தது நான் எல்லாத்தையும் தாங்கி எங்களுக்கு இருக்கிறதில்ல நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அல்வாய் திக்கமன்றதுக்கு தான் வந்திருப்போம். ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. அந்த அக்காண்ட வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து இந்த அக்காண்ட வீடு இருக்குது. அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு பிள்ளை இருக்குது தம்பி இருக்கா போயிட்டு பார்க்கல வேண்டாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இங்கே வரப்போ வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தா உங்களோட மல்லாவி அக்கா கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நல்லா தெரியும் தம்பி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நான் இன்னும் மல்லாவி அக்காவை கேட்கல அப்படியே கோலில் வச்சுருக்கா கேட்போம் சரி தானே என்ன மாதிரி இந்த அக்காண்ட நிலைமை அப்படின்னு சொல்லியா. உண்மையிலே அக்காவை பார்க்க கஷ்டமாக இருக்குது. உள்ளே போய் நான் ஒரு 5 நிமிஷம் கதைச்சேன். நான் அவங்கள்ட்ட கதையை கேட்குறப்ப உண்மையிலே கவலையாக இருக்குது. இவ்வளோ எல்லோரும் பிஸியான ஆக்கள். ஹலோ ஓம் தம்பி சொல்லு. அடி அந்த அல்வேக்கில் அந்த புவிதான்னு தெரியுமா? புவிதான்னு சொல்லி அன்றைக்கு எங்கண்ட விட்டு அந்த பொதி கொடுக்க கொஞ்சம் பொம்பளைன்னு சொல்லி வந்து ஃபோன் நம்பர் வேணும். அதில் ஒரு அக்கா வெள்ளை அக்காவை வெள்ளை அக்கா அந்த ஒரு கண் பார்வை பிரச்சனை
ஓம் தம்பியோ கஷ்டமோ சரியான கஷ்டம். பெண்தலமா குடும்பம் தான், 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு சாப்பிட கஷ்டம், சுற்றியான சாப்பிட கஷ்டம். இன்றைய கூட காலையில என்ன போன் பண்ணியிருந்தா, வெள்ளிக்கிழமை நான் பொதி கொடுக்கணாண்டே சொன்னேன் தானே, அக்கா எனக்கும் கிடைக்குமோக்கா பொதி சொன்னா, மேலே சாப்பாட்டுக்கு தான் கஷ்டம். நான் இன்னும் வெள்ளிக்கிழமை நான் 10 பேர் தான் எடுக்கணும், அதுக்குள்ள உங்கள்ட பேரும் போட்டிருக்கேன்னு சொல்லு, சின்ன தனக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றேன். சுற்றியான கஷ்டம் தம்பி. அதான் நான் உன்னையது கேட்பேன் ஏன்டா அந்த அக்கா சொன்னவா உன்னைய தெரியுமாண்டு. அப்போ தெரியும் வீட்டை வந்தது. நான் வீடியோவுக்கு வந்தானே இப்போ என்ன ஹெல்ப் பண்ணு கொடுப்போமே என்ன. ஓம் தம்பி அவைக்கு செய்து வாழ்வாதார உதவியா செஞ்சு விட்டா நல்லம் தம்பி. வாழ்வாதார உதவி, ஏன்னா நாளாந்தன் சாப்பாட்டுக்கு தாங்கன்னு சொல்றவைக்கு அவைய நீங்களா கேளுங்க. கைத்தொழில தெரிஞ்சு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வச்சு பிழைக்கக்கூடிய மாதிரி அப்படி செஞ்சா நல்லா உண்மைக்குமே பிழைச்சு கொள்ளுவினா. பொம்பளை பிள்ளைகளோட இருக்கணும் தானே, கணவனும் இல்லை. நீங்கள் எப்போ அப்படி காய்க்க பழங்க முந்தி பிடிச்சி இப்படி தான் அடிப்பானோ யூடியூப் வந்த அப்புறம் அன்மக்கா என்னுடைய சுபாவம் அப்படித்தான் தெரியாது. இறங்கின மனசு அதனை ஆடி அதுவும் கயக்க பழகிட்டேன் அதனாடி. இறங்கின மனசுன்ற நேற்று ஒரு 200 ரூபா காசு கிட்ட தெரியல எனக்கு. இல்லையே அப்படி நடந்திருக்காது. சரி சரி ஓகே வைங்க, நான் அப்புறம் அடிக்கிறேன். நான் ஒரு வீடியோ எடுக்க போறேன். சந்தோஷமா இருக்கு தம்பி, இதை சொல்றேன், சந்தோஷமா இருக்கு. இப்ப உண்மையில அந்த அக்காவோட நிக்கிறேன்னு கிருஷ்ணா போனா அப்புறம் அந்த இடம் வலிச்சந்தான் எங்கே நின்று பாக்குறாளோ வீடியோ எடுக்கிறேன். சரி பை பாப்பமா இருக்கா என்னடா புதுன மாடு. ஹலோ இப்ப அங்கதான் நிக்கிறீங்களோ? அப்படி நின்றுட்டா நல்லா அங்க இனிதான் போறோம். சூப்பர் அந்த இடம் இனி துலாங்கும். சரி காணும் பை, நீங்க புழுகுற நல்லா இல்லை பை. சரி ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க உண்மையிலே வந்து மெல்லாவே சொன்ன மாதிரிக்கு அவளுக்குமே வந்து ஒரு இரக்க மனசு தான் வந்து. அப்போ என்ன மாதிரி கதைச்சிருப்பான்னு பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நான் வந்து கால் பண்ணி சொல்லவே இல்லை, நான் அப்படி எடுப்பேன் கொள்வேன்லாம் சொல்லவே இல்லை. அவளே வந்துட்டு ஒரு ஆர்வமாக கதைக்கிறாள், யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னா ஆளுக்குமே நல்ல விருப்பம். ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டு அக்காவோட கதைக்கலாம், அக்காவோட நிலைமைகளை பார்த்து நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டு அக்காவோட கதைப்போம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் அக்காண்ட வீடு. அக்கா இதுவும் கூட சொந்த வீடா அக்கா? பெரியப்பாண்ட வீடு என்ன? ஓகே, ஏன்னு சொன்னால் நம்மள வீட்டை பார்த்தா நினைப்பாங்க பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிக்கான அந்த மாதிரிலாம் இல்லை. இது அக்காண்ட அப்பாண்ட அண்ணாண்ட வீடு. அது எங்களுக்கு தந்திருக்க மாட்டேன். அப்பா 3 மேலாதவர் கண் தெரியாது, கதைக்க மாட்டேன், காதும் கேட்காதுன்றபடியாக தான் நான் அந்த புத்தியாலும் எங்களுக்கு இதில் இருக்கு. அப்படியே உண்மையிலே வந்துட்டு கவலையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இதுக்கு முதல் தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே இங்கே வந்துட்டு தான் போனோம். நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காண்ட அப்பா வந்து ஏதோ வச்சு இடித்து கொண்டு வந்தவர். அப்போ நாங்கள் வந்தது ஆளுக்கு தெரியலை, நாங்கள் கதைச்சதுக்கு திரும்பி பார்க்கல. அவர் வந்துட்டு தண்டபாரில் இடிச்சோன்ட்ருக்கார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கையுரலில் வச்சு இடிச்சோன்ட்ருக்கார். இப்படி எங்கேயோ அப்படி பார்த்தபடி ஆள் இடிச்சோண்டு இருந்தார். எனக்கு அந்த மொமெண்ட்டை பார்த்தது சரியான கவலையாக இருந்துச்சு. இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லி அது பிரதான் அக்கா சொல்லியிருந்தா, அக்காண்ட அப்பாவுக்கு வந்துட்டு கண் பார்வை தெரியாது, காது கேட்காது, அண்ட் வந்து வாய் பேச மாட்டேன். வாய் என்ன பிறந்ததுலேருந்து பேச மாட்டேன், 2 பிறந்ததுலேருந்து இடையில கண் தெரியாது போயிட்டு. அப்பாவுக்கு அல்சர் இருக்குது, எத்தனை வருஷமா இருக்குது, அதுக்கு 150 ரூபா ஏதோ அந்த பானி இருக்குது, அது டெய்லி வேண்டி கொடுக்கணும். எத்தனை நாளாக கையை வச்சு தான் வரேன். ஒரு நிமிஷம் சாப்பாடு காட்டி அல்சர் எரியும். அப்போ பிள்ளைகள் வழித்தில் வந்து என்ன சாப்பாடு, நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலையில் தான் அந்த சாப்பாடை தான் ஒரு தோசையும் தெரிவினா, சில 1.5 வருஷம் மனசும் தெரிவினா, 2 பிள்ளையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். சில நேரம் நான் வீட்டை பூட்டி போட்டு இந்த ஆளுகள் கதவை தட்டி குளறிவினோம், அம்மா எடுத்து போடாதீங்க அம்மா, எங்களுக்கு நீங்கள்லாம் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அழுவினேன். அப்படியான கஷ்டம் பண்ண, சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டம். ஒரு ஆக்கள் விட்டா வேலையை போகிறாவே வண்டார வேலையில் அவே வார காலத்தில் நான் அந்த விட்ட வேலை, எனக்கு அது மட்டும் வேலை, வீட்டு வேலை நான் கூட்டி மூவ் பண்ண போகிறது. அதுவும் எனக்கு பிசி இருக்குது, அது என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் மாஸ்க் போட்டு தான் செய்கிறது. எனக்கு இருக்குன்னு வந்து என்னென்னு சொன்னால் இவர் வந்து பிளேட்டால் வெட்டினபடி எனக்கு 28 தையல் போட்டது முதுவில். பிளேட்டால் இங்கே முதுவில் இங்கே இருந்து இங்கே மட்டும் பண்ணி ஹஸ்பண்ட் வெட்டினது. அவர் போதையால் இதாண்டு ஒரு இதுவும் இல்லாமல் போதையால் எனக்கு அப்படி செய்தவர். அப்போ பிள்ளையாலே சொல்லிட்டுது எங்களுக்கு வகுப்போல் வச்சு அங்கே சொல்லிச்சு, அம்மா எங்களுக்கு அப்பா வேண்டாமன்னு சொல்லி அதுலேருந்து நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கிறோம். அப்படி 8 வருஷம் ஆச்சு.
உண்மைதானக்கா. இப்போ சில பேர் வந்துட்டு குடித்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவர் வந்துட்டு இப்படியெல்லாம் செய்கிறாருன்றப்போ வந்து அவர் தேவையில்லை. இல்லையா நான் சாப்பிட்டுருக்க சாப்பாட்டுக்கு காரப்பி துப்பு டொய்லெட்டு போனாலும் டொய்லெட்டு தண்ணி கொடுக்கணும் பெத்தில் எல்லாமே செய்து எனக்கு அம்மா இல்லையே அப்பாவும் இருந்தும் இல்லாத மாதிரி சகோதரங்கள் இல்லை தனிமையில் இருக்கிறபடி எனக்கு ஒரு அடியும் கொடுமை வேணும். அப்படி இருந்து நான் எனக்கு ஒரு தரம் இல்லை வாழ்க்கை வேணும் 30 வயசு நான் தாங்கி போகணும் கடைசி அந்த வெட்டிலானா நான் வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு உயிருக்காக வந்து 2 பொம்பளை பிள்ளையும் தனிச்சிடும் அதுவும் கண் தெரியும் மெட்ட பிள்ளைக்கும் பாதிக்குது நான் கண் மெட்ட கொலைசிப்பு இந்த வருஷம். கவலையான விஷயம் என்னென்னா அக்காவுக்குமே வந்து ஒரு கண் பார்வை தெரியாது. பார்த்தா அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. எனக்குமே அக்கா சொல்லத்தான் தெரிஞ்சது. இப்போ கண் பார்வை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டை காட்ட வேண்டிய தேவை இல்லைன்ற அது வந்து அவங்களுடைய வீடு இல்லை. அப்போ நாங்கள் இருந்து கதைப்போம் அக்கா ஒரு 2 கதை தாங்கோ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ அக்காவோட கொஞ்சம் டீப்பாக கதைப்போம். உண்மையிலே வந்துட்டு எங்களோட மல்லாவி அக்கா சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி வந்துட்டு அக்கா தன்னுடைய ஒரு ஸ்டோரியை ப்ரீஃபாக வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டான். அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் முக்கியமாக அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 150 ரூபா காசு இல்லாமல் வந்துட்டு அந்த அல்சர் பானி இல்லாமல் வயிற்றை பொத்தி கொண்டிருப்பாருன்னு சொன்னது உண்மையிலேயே சரியான கஷ்டமாக இருந்துச்சு கேட்கவே. அப்போ வந்து ஒரு நல்ல இடத்துக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற வகையில் வந்துட்டு உண்மையிலேயுமே வந்து எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கதைக்கலாம் அக்காவோட வடிவா சரிதானேக்கா. மறுபடியும் வணக்கம் அக்கா. என்ன பேர் அக்காவுக்கு? எனக்கு புவிதா. புவிதா அக்கா. ஓகே. இப்போ புவிதா அக்கா சொல்லுங்க வந்து நீங்கள் இப்போ திருமணம் செஞ்சு எவ்வளோ காலம்? 18 வயசுல வெட்டிங் பண்ணினேன். 18 வயசுல கிட்டத்தட்ட நீங்கள் அந்த அக்கா எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரே பச்சா நீங்கள்? நாங்கள் ஒரே வயசு தான். ஒரே பச்சா. இப்போ நீங்கள் 18 வயசில் வெட்டிங் பண்ணியிருக்கிறீங்க. எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு? மூத்தவாக்கு 12 வயசு ஆகுது. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பொம்பளை பிள்ளைகள். ஓகே. மூத்தவாக்கு வந்து 12 வயசு. இந்த வருஷம் மெட்டுவா கொலசி பண்ண ஸ்காலர்ஷிப் போகிறேன். ஓகே. 2 பிள்ளைகள். அப்போ திருமணம் செஞ்சு என்ன நீங்கள் காதல் கல்யாணமா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜா? இல்லை அம்மா இல்லை தானே அப்பா மேலா தானே லவ் பண்ணி தானே ஓடினது. விரும்பி தான் காட்டினீங்க. ஓகே. விரும்பி காட்டி எவ்வளோ காலம் உங்களை அவர் நல்லா வச்சு பார்த்தவரா? சின்னவாக்கு இப்போ 8 வருஷம் பண்ணா பிரிஞ்சு 8 வருஷம். இப்போ பிரிஞ்சு 8 வருஷம். சின்னவாக்கு இப்போ 10 வயசு. 10 வயசு. ஓகே. அவ அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இருந்தது. ஓகே. அப்போ என்ன குடி வரையா? சரியான குடியும் போதைக்கு அடிமைப்பட்டு தான் ஒரு இதுவும் இல்லாமல் நடுவலும் இப்படி தான் இருந்து பிரச்சனைப்பட்ட அப்பாவை அப்படி இப்படி பேசுவார் இல்லாதவர் தானே அப்படி இப்படி பேசி இருந்து சாப்பிட நான் வேலையால் நான் அவர் வேலைக்கு போய் நான் வேலையை போகிறேன் என்ன சொன்னால் அப்பாவுக்கு சோறு கொடுத்தால் பேசுவார் ஊமியனுக்கு சாப்பாடு என்ற உழைப்பில் கொடுக்க போறியோண்டு. அப்போ நான் அதனால் நான் வேலைக்கு வேறு இல்லை நேரம் நான் ஒழிச்சு போகிறது என் அப்பா பாவம் தானே என்ன அப்போ நான் கொடுக்குறக்காண்டி போகிறது போய் வேற நான் ஒரு எல்லா வேலையும் செய்து போட்டு சாப்பாட்டு கோப்பையில் எடுத்து சாப்பாட்டுக்கெல்லாம் காரை போய் துப்புவேன். சரியான கொடுமை செய்து இருந்து கடைசியாக அது சாவச்சேரி வேற கட்டிட்டா தெரியா தொடர்பு இல்லை. அப்போ பிளேட்டால் வெட்டினர் வெட்டி 27 தையெல்லாம் போட்டது. சும்மா சேவெடுக்கிற பிளேட்டால் குப்பரை தள்ளி விழுத்தி போட்டு வெட்டினர் தாறுமாற எல்லா இடம் வெட்டினது. அப்போ பொலிசில் கொடுத்து அந்த பொலிஸ் அக்காக்களே சொன்னவே வேணான்னு சொல்லுங்க ஏன்னு சொன்னால் பெரிதாகமாட 2 பொம்பளை பிள்ளை. அப்போ எங்களை கோட்ஸ் அங்கே எல்லாம் கட்டு பிள்ளைகளால் வேண்டாம்னு சொல்லி வெட்டும்போது பிள்ளைகள் எல்லாம் அப்படி ரத்தம் மூத்த குளறினவை குளரத்தான ஆக்களோடி வந்து என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன். என் அப்பா கண் தெரியாது ஒரு தரம் உதவிக்கு இல்லைன்னு சொல்லி உடனே ப்ரைவேட்டாக கொண்டு தச்சு கொண்டு விட்டு காரணம் அவ்வளோ தூரத்துக்கு கொடுமையாக போனது காரணம் அவருக்கு இந்த என்ன சொல்ற எந்த நேரம் போனில் இருப்பார் அண்ணா போனோட இருப்பார் எதுவும் கதை சொன்னாலும் அந்த மைண்டில் எடுக்க மாட்டார். சும்மா தானே அவர் அந்த ஒரு காரணம் இல்லாதானே அப்படி நடந்தது என்னண்டே தெரியாது நடந்தது. அப்போ அவருக்கு அந்த வேறு தொடர்புகள் இருக்கு அப்படி இது வரைக்கும் இல்லை எங்களோட இருக்கு மட்டும் அப்படி இல்லை. ஆனால் அவர் மேபி அந்த ஒவ்வொரு குடிக்கு அடிமையாகி தான் அந்த மாதிரி குடிக்கு அடிமையாக தான் இருந்தது. ஒருக்கா சொன்னவர் ஒரு பொடியை நாம் அந்த பீடிக்க போட்டு அந்த ஆகப்போதையான ஒன்று இருக்கு இல்லை அந்த அதை தந்தவன் தான் வீட்டை வந்தால் உன்னை கொலை செய்திருப்பேன் அந்தாண்டு நான் அந்த காணிக்கையெல்லாம் திரிஞ்சு தண்ணி விட அதில் குடிச்சிட்டு ஒளிச்சு படுத்திருந்துட்டு தான் இப்போ முறிய வந்தேனா தான் இப்போ வந்தேனா ரெண்டு சொன்னார். அதே நான் அந்த கதை கேட்டேன்னு சொன்னால் உடுப்பெல்லாம் மூத்தியாக இருந்தது. அப்போ தான் சொன்னார் தான் அந்த பொடியனோடு தந்ததால் நான் அப்படி பாவிச்ச பொடியா நான் வீட்டை வரையில் அண்டைக்கு நீ செத்திருப்பேன்னு சொல்லி சொன்னேன். வந்திருந்தா நான் உடனே செத்திருப்பேன்னு சொல்லி புள்ளியலை நீ அந்த நினைவு எனக்கு புள்ளியல்ட நினைவு தானே வந்ததா அந்த இதுக்கு பாவிக்காண்டு நல்ல காலம் மண்டைக்கு வந்துட்டு கடவுள் தான் அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்களும் அப்பாவும் இருந்து வாழ்றீங்க. நானும் அப்பாவும் 2 பொம்பளை பிள்ளைகளும். ஓகே. அப்போ இப்போ தற்சமயம் உங்களுக்கு என்ன வருமானம் அக்கா? நான் வேலையை போனா தானேன்னா சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் சாப்பாடு இல்லை.
வெளியே போனால் தான் சாப்பாடு. இப்போ கடைசியாக எப்போ வெளியே போனீங்க? நான் கடைசியாக போய் அண்ணா இப்போ 3 கிழமையாச்சு. 3 கிழமை சாப்பிடலையா? தாரவே சில நேரம் வந்து ஒரு பெண்டில் ஒரு கடை உண்டுடாக்கு. அவள் விட்ட முந்தி வேலை செய்ய நான் போய் கேட்பேன், நிறைய கிலோ அரிசி தாங்கடாவே தெரிவினேன், தந்தா கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். சில நேரத்தில் தோட்ட வேலைக்கும் போகிறேன் நான். அது 5 மணி மட்டுமண்டோடியா அதுக்கு நான் கூடுதலாக ஈடுபடுறேன். பொம்பளை பிள்ளைல நான் ஒரு விடே இல்லாது அந்த பேத்தில் போகிறேன். அப்பாவுக்கும் கண் தெரியாதானே. அப்புறம் 2 எங்கட வீட்டு கண்ணா எத்தனை நேரம் சும்மா எங்களுக்கு வீடு காணியும் இல்லை, சும்மா இருக்கிற நேரம் கல்லுகளால் எறியுங்கள், எவ்வளோ கொடுமையெல்லாம் செய்யுங்கள். இன்றைக்கும் பிள்ளைகள் வரப்போன்னு சொல்லி நம்புறீங்களோ தெரியாது. சரி கொடுப்போம்னு சொல்லி போட்டு 250 ரூபா தான் அந்த அக்காட்ட கிடந்தது. அந்த வாதுக்களை அரிசியும் பண்ணது, நீங்கள் கிச்சனுக்கு பாருங்க அரிசியும் பண்ணது பருப்பும் காய்ச்சி வச்சிருக்கு பிள்ளைகளுக்கு 2 பசியில் வருங்கள்னு சொல்லி நாங்கள் வெங்காயம்லாயிலே சில நேரம் போடாதானா காய்ச்சி சாப்பிட்றோம். உண்மையிலே என்ன சொல்கிறது, உங்களோட கதையை கேட்க எனக்கு அதை விட அண்ணா எனக்கு ஒரு கண் தெரிஞ்சா மெட்ட கண்ணு நித்திரையால் ஒழும்பினா மறைக்கிற மாதிரி இருக்கும். ஒழும்பி அழுவேன் நான், ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளை 2 தனிச்சு போடும் அப்பாவுக்கும் அப்படி நான் என்ன பாவம் செய்தனோ தெரியாண்டு அழுவேன். என் கண் பாதிச்சாரண்ணா என் பிள்ளைகள் ரோட்டு இல்லையா, நான் இருக்கே ஒரு தரங்களுக்கு தண்ணிக்கக்கூடிய ஒரு சொட்டு சீனி தார இல்லையண்ணா. அதனால என்ன சரி எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா. அன்றைக்கும் அங்கே எங்கேருந்து சீனி குடிக்கணும்னு சொல்ல மூத்த பிள்ளை சொல்லுது, அம்மா நாங்கள் பால் குடிச்சுக்கான நாள் இனிப்பு குடிச்சுக்கான நாள் வாங்கம்மா போவோம்னு சொல்லித்தான் நாங்கள் ஓடி வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் 8 மணிக்கு நின்று நாங்கள் 12 மணி ஆகும்னு சொன்னவன் 8 மணி மட்டும் இருந்தேன். 8 மணிலேருந்து 12 மணி தான் தூங்கிட்டேன். நான் சொன்னேன் நான் வீட்டை விரையில அந்த பிள்ளை கிட்ட வீட்டை போயிடுறேன். நான் விரையிலேன்னு சொன்னேன், இப்படி ஒன்று எங்களுக்கு கிடைக்காது கேட்டாலும் தராதுன்னு சொல்லி காட்டினேன். நான் விரையிலேன்னு சொல்லித்தான் நான் 8 மணிலேருந்து 3:30 2:30 மட்டும் இருந்தானேன்னா வந்தேன். நாங்கள் சாப்பிட்டு அந்த இதை வேண்டி கொண்டு வந்தேன். நாங்கள் அந்த பொதியை எங்கட அக்கா சொல்லி அவளோட பிள்ளைகளுக்கு உடுப்பே இல்லையா, பட்டிக்க பாருங்க பிள்ளைன்ற பிள்ளைகளுக்கு உடுப்பே இல்லை. நான் ஆம்பளை பிள்ளை, நான் வேலைக்கு போகிறது ஆம்பளை பிள்ளைலாம் இருக்குது. அதுகள் தான் தானே வட்டி தச்சு தானேண்ணா நான் போடுற ஆம்பளை பிள்ளைன்ற உடுப்பு தானேண்ணா கிடக்கு பிள்ளைகள்ட்ட. பொம்பளை பிள்ளைன்ற இல்லை சாமத்தியம் பட போதுன்ற மூத்த பிள்ளை. சரியான கண் பிரச்சனை. நான் இந்த பிள்ளைக்கு எத்தனை பேரை நான் அப்படி வந்து என்னட்டேன்னு நான் அதுக்காண்டி உங்களை சொல்லலை. உங்களோட சேனல் நான் பார்த்துருக்குன்னு எனக்கு தொடர்பு கொள்றதுக்கு நம்பர் இல்லைன்னா நான் நடுவேன் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன். நான் நடுவேன் கூட நான் பார்க்குறேன். நான் வீட்டை இருந்து என்னென்றால் அந்த தொடர்பு கொள்றதுக்கு அதில் நம்பர் இல்லை தானே. அப்போ நான் அதை என்னோட நீங்களும் வந்து இந்த வேறு ஆட்களுக்கு அந்த இடங்களில் செய்கிற எங்கே ஒரு நாளும் அப்படி வந்தது இல்லை. அதனால இந்த தொடர்புகள் இயலாமல் இருக்குது. ஏதோ கடவுளான அந்த அக்காட்ட கொண்டு என்னை விட்டு உங்களை இப்போ சந்திக்க வச்சு நீங்கள் வேறு உதவி கேட்டு போயிருக்கீங்க. பிள்ளைகளுக்கு படிப்புக்குன்னு சொல்லி கேட்டுருந்தேன் நானண்ணா. ஆனால் எல்லாரும் செய்கிறேன் சரி. இந்த பேக்கே கிழிஞ்ச பேக் விடாமல் விட்டது. இப்போ அந்த வேலை செய்கிற வீட்டுக்காரக்கா சொன்னால் தண்டை பிள்ளைன்ற பேக் இருக்குது தச்சு கூட அதை தச்சு தான் எத்தனை நேரம் நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு தருமே செய்யலைண்ணா. என் பிள்ளைக்கு கண் தெரியான்னு சொல்லி அழுது கேட்டு நானண்ணா. அதை வீட்டு படிக்க ஒரு தருமே ஒன்றும் செய்கிறே இல்லைண்ணா. எல்லாரும் கேட்பின ஒன்றுமே செய்கிறே இல்லைண்ணா. நான் 3 வயசுலேருந்து அம்மா இல்லை வளர்ந்து நான். அதானக்கா சரி. இப்போ உங்களோட பிள்ளைக்கு வந்துட்டு அந்த கண் பிரச்சனையை சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? அது வந்து நாளைக்கு ஒரு கண்ணா 2 கண்? ஒரு கண் புள்ளா தெரியாது செய்யலாம். மூத்த பிள்ளைக்கு செய்யலான் ஒரு கண் மெட்ட கண்ணு. மூத்த பிள்ளை கண் அதான் உங்களை கேட்குறேன்னா. ஒரு கண் துப்புறது பிள்ளைக்கு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை. நீங்கள் யாரும் எங்கே விடுங்க கிட்ட தானேன்னா இருந்து படிப்பேன். நல்ல முயற்சி. டியூஷனுக்கு விட சொல்லியெல்லாம் சண்டை. சைக்கிள் இல்லையண்ணா தூரம் என்ன ஸ்கூல் போகிறது 2 பேரும் பிடிய போவினோம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக இங்கேண்டா திருவையாத்தில் கூட ஒரு சின்ன பிள்ளை ஒன்று தான் கண் பிரச்சனைன்னு சொல்லி வந்து அதை நான் வீடியோலாம் எடுக்கல. என்னையும் கால் பண்ணி கேட்டவை உங்களால் முடிஞ்சு பங்கு உதவி செய்யலாம் கிருஷ்ணான்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து ஜெர்மனிலேருந்து நாதன் சொல்லி ஒரு அண்ணா வரால் அவர்கிட்ட காசில் ஒரு 140 நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதோட இன்னும் ஒரு கொஞ்சம் சேர்த்து வந்துட்டு அந்த பிள்ளையை இந்தியா கொண்டு போய்ட்டு ஆப்ரேட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தவங்க. அது வந்து இங்கே செய்யலான்னு சொல்லி தான் கொண்டு வந்தவங்க. அது ஓரளவு ஓகே ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம அதே மாதிரியாக்கா இப்போ உங்களோட பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செய்யணுமா? அவங்களோட கண்ணுக்கு செய்யலான்னு சொன்னவ மெட்ட கண்ணுக்கு பாதிக்குமாம். அந்த கண்ணுக்குரிய கண்ணாடியை நீங்கள் வேணும் 1.5 வருஷம் ஆச்சுன்னா கண்ணாடிக்கு இளைஞ்சிது. கண்ணாடிக்கு என்ன எவ்வளவு முடியுமா அதுக்கு? அது முதல் சொன்னவே 18. இப்போ 1.5 வருஷம் ஆச்சு தானே. என்னென்ன மாதிரி போகுது 30க்குள்ள வரும். அப்படி வருமாண்ணா கண்ணாடி போட்டால் ஓகே இருக்குமான்னு சொன்னேன். அது எந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு இல்லை, தெரிகிற கண்ணுக்கு பாதுகாப்பு. ஏன்னாட்டா எங்கட கண் ஒன்று வந்து கிருமி தாக்குமா டக்குன்னு அடுத்த கண்ணுக்கு மாறுமாமண்ணா. எனக்கு ஒரு கண் துப்புரா தெரியாது. இந்த கண்ணு மறைப்பு தான். என்ன செய்யற இருந்து நினைக்கிறேன். உங்களோட இந்த பிரச்சனை ஒரு பரம்பரை மாதிரி. என் அப்பாவுக்கு மண்டபடியால் எங்கள் 3 பேருக்கும் அப்படி வருது. பிள்ளைக்கு வந்துருக்கு. அப்பா என்ன சாப்பிடாம ஒரு நிமிஷம் சாப்பிடாது. இந்த நேரம் அவருக்கு அந்த பேபே சேரன் அவருக்கு அந்த நாட்டில் வளமரியா பிள்ளை எப்படி கஷ்டப்படுறது தெரியாண்ணா. சாப்பாடு கொடுக்காட்டி எல்லாம் வயிற்ற பிடிச்சாண்டு இருப்பார். நான் சரியான காவல் எங்கே போகிறோம் என்ன ஒரு தடவை டைம் போகிறேன் இல்லையா. நான் காலுமை காய்ச்சின கஞ்சியை தான் நாங்கள் மத்தியானம் வச்சு குடிக்கிறோம்.
சரி அக்கா. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம்? எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் சரியான வறுமை கொட்டுக்கான் இருக்கிறோம். பிள்ளைங்க கண்ணும் பிரச்சனை என்ன கண்ணும் பிரச்சனை ஆகுது. பட் இப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு உதவி செஞ்சுட்டு போனாலுமே இனி எதிர்வரும் காலங்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களோட காலில் நிற்கக்கூடிய மாதிரி தொழில் முயற்சிகள் கோழி வளர்ப்பேன். கோழி என்ற பேருக்கல வாடன்னு சொன்னா நான் தனித்தானே என்ன இருக்கிறேன். தையல் செய்வீங்க இந்த மாதிரி? நான் செய்ய மாட்டேன். இல்லை இல்லை பொய் சொல்லக்கூடாது. எனக்கு பின்னுக்கான சுத்தவரை எல்லாம் அடைப்பில்லை. அதனால ஆடுகளை அப்படி இப்படி கொண்டு கோழி என்றா கொஞ்சம் பாதுகாப்பா நானே வச்சு வளர்ப்பேன். அதுல ஏண்டா முட்டை வரும் பெருக்கலாம். ஆடன்னு சொன்னா கஷ்டம், அதுவும் செய்யலாம் கஷ்டம் பண்ண எனக்கு. மற்றது களவு பிரச்சனை இருக்கணும். என்கிட்ட தனியாக இருக்கிறபடியால் கூடுதலாக எங்கட விட இறங்க பார்ப்பினோம். கோழி என்ன கொஞ்சம் பரவாயில்லை, எனக்குரிய மாதிரி நான் எதுவும் செய்வேன். இப்போ படுக்கும் போதுண்டாலும் கூட்டோட ஒரு இடத்த கொண்டு அப்படி இப்படி செய்யக்கூடிய வசதி இருக்கு. உண்மையிலே என்ன சொல்கிறாங்க, உங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மக்கள்கிட்ட முக்கியமாக அப்பா என்ற கதை சொன்னீங்க தானே, ஊமையனுக்கு என்னதுக்கு சொல்லு வேற. நான் ஊமையனுக்கு நானும் சாப்பாடு நான் அதுக்காண்டி ஒழிச்சு தானே நான் போய் அப்பா உழைச்சிருந்து சாப்பாடு 600-700 தெரியும்னா உழைச்சிருந்து அப்பாவுக்கு முந்தி கூடி வீசியன். அப்பாவுக்கு முட்டை உப்ரசம் செய்து கட்டி எடுத்தது அப்பாவுக்கு வயிற்றுல. அப்படி இருக்கு. அப்போ இப்போ இப்படி நெரிச்சு கொண்டே அழுது கொண்டே இருப்பாரப்பா. இந்த சீமெந்தன்னா ஒரு ஆள் கேட்டதுன்னா கொடுக்குறதுக்கு தான் கட்டி வந்து அரிச்சு வச்சிருக்கேன்னா கொஞ்சம் காசுண்டாலும் கொடுப்பேன் பண்ணிட்டு சொன்ன மாட்டேங்க. நம்ம பிள்ளைக்கு வெள்ளைச்சட்டை இல்லையா, நான் வெள்ளைச்சட்டையை பார்க்க மாட்டேங்க. அந்த குளரெல்லாம் அப்படி மஞ்சளாக கரல் பிடிச்சிக்கிடாது. இன்றைக்கும் அது அப்படி மடித்து கொண்டு போகிறா. ஏன்னு சொன்னால் தானமாக போகணுமன்றதாண்டி நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைன்னு சொன்ன மாட்டேங்க. உண்மையிலேயே நான் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் தானே, அக்காட அப்பா வந்து அடித்து கொண்டு வந்தவர். சரி, அவர் என்ன அடித்து கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமேந்து கட்டி பற்றின ஒரு சீமெந்து பேக்கெட் ஒன்று கிடந்தாமிங்க. அதை வந்து யாருக்கும் அவங்க கொடுக்குறக்காண்டி அதை இடித்து தூளாக்கிட்டு கொண்டு போகிறதான். உண்மையிலேயே எனக்கு இந்த கதைக்கா கூட வந்து பெருசாக கதை வருது இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களோட நிலைமையாக்கா. உங்களை கண்டுனா கைகாலில் நான் நடுங்கி கதைக்கலாம் போச்சுன்னா எனக்கு அப்படி எனக்கு இப்படி ஒரு தரம் எனக்கு இப்படி வந்து என்ன இப்படி கேட்கலான்ட்டு அந்த அக்காட்ட நான் வந்தாலன்னா எனக்கு இப்படி தெரியும். உங்களை டெய்லி பார்த்துருக்குறேன். நான் எங்களோட மூத்த பிள்ளை இப்படி சொல்லியிருக்கிறேன், அம்மா இந்த மாமாண்ட நம்பரை வேண்டாம் எங்களுக்கு அம்மா கதைச்சா சாப்பாட்டு கண்டாலும் உதவி செய்ய பிள்ளை சொல்லியிருக்கேன். அதான் எனக்கு உண்மையிலேயே எனக்கு இல்லாமல் இருக்கு 2 பிள்ளைகளையும் வச்சு தான் எனக்கு உங்களோட கதைச்சு இப்படி வெளியிடணுமென்று எனக்கு நல்ல விருப்பம். என்னோட 2 பொம்பளை பிள்ளை பார்த்து ஆசைப்படுவீங்க. நான் அப்படியான பிள்ளைகளுக்கு கண் தெரியாதுன்னு சொல்லியிருக்க நீங்கள் சரியான கஷ்டப்படுவீங்களன்னு. அதான் வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், வந்து எழுதினா தான் எக்ஸாமுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி. அந்த மாதிரி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கதைக்கிற இடம் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அக்கா அந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுறான். அப்போ இவங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுல எங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷம். அண்ட் வந்துட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறவங்க கூட இப்படியானவங்களுக்கு கொடுக்கும்போது தான் வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ நான் வந்து இன்றைக்கு அக்கா உங்களுக்கு சரிதானே சாப்பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துபடியாக சாப்பிடக்கூடிய மாதிரி அண்ட் வந்து பிள்ளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடக்குமானா அப்பா பாமனாலும் சரி இப்படி இப்படி சுருண்டு இரவிர ஒழும்பி இருந்தவரை நான் சுடுதண்ணி வைக்கக்கூடிய பயம் எனக்கு வெளியால் 9 மணி பூரா இப்படியே இருப்பேன். மூத்த பிள்ளையை தூக்கத்தோட கொண்டாந்து வச்சு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறேன். என்ன சொன்ன தாக்காட்டுறது என்னன்னா இல்லைன்னு சொன்னால் ஃபோனில் எடுத்து ஜெபிக்கிறதா. அந்த அல்சர் பானி இல்லாமல் அல்சர் பானி இல்லைன்னா அந்த பானி தான் கூட குடிசைக்கு வேலை செய்யற புண் பெருகிட்டு போகிற இடத்துக்கு சாப்பிடாமல் அந்த பானிக்கு தானேன்னா குறையும், மற்றபடி குறையாதுன்னா. அப்போ அந்த அல்சர் பானி இப்போ உங்கள்கிட்ட இல்லை, அறவே முடியும் இல்லையா? அந்த அல்சர் பானி வேண்டதே இல்லை. அதை தானே நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த 40 ரூபா அந்த காட்டை கொடுத்து புண்ணை பெருக்கிட்டேன்னு ஒழிய அது நிற்கிறதா தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் மாறிப்பினம். எனக்கு வசதி இல்லையண்ணா, அப்பாட ஆம்பளை தான் நிற்கலாம், ஒத்தருமே இல்லையண்ணா. அண்ட் வந்து ஆள் கதை பேரண்டாலும் ஆளை கூப்பிட்டு ஆட்ட உணர்வுகளை கேட்கலாம், என்ன மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்க உடம்பு நிலைமைன்னு சொல்லி. உண்மையிலே அவர் இல்லை அவரை கேட்டால் சொல்லுவார், தனக்கு காது வயிற்றுல என்ன சொன்னால் ஊதி காட்டுவார் எரிவாண்டி, நீங்களே பொறுப்படுத்துங்க, நான் கொண்டு இருத்துறேன், நான் கதைக்க வைக்க வயிற்றுலேயே எரியுதாமன்ட்டு சொல்லி சொல்கிறார். அது என்னத்துக்கான சாப்பாடு இல்லாதானா அப்படி வருது. சாப்பாடு என்ன செய்யுது? சாப்பிட்டா எரியாது, சாப்பிடாட்டி எரிஞ்சோண்டே இருக்கும். அப்படி பொத்திங்க சில நேரம் அழுவேற. அம்மா அது கூட இருந்து என்னோட இப்போ தான் செத்தவாண்ணா, அதனால் அம்மா நினச்சி அழுவேர். சில நேரம் சொல்லுவார் தான் இப்படி தூங்கி சாப்பிட்றோன்னு சொல்லுவார், சேட்டை போட்டுட்டு சாப்பாடு இல்லாத. அப்பா காண்டி தானேன்னா நான் என்ன மாதிரி தோணியில் போகக்கூடாது, அப்பா பிள்ளைகளுக்காண்டி இதில் இருக்கிறேன்னு நேரம் தனியாக இருக்கு அப்படி இப்படி கதைக்கிறாரெல்லாம் நான் அதை எல்லாத்தையும் மறந்து நான் இருக்கிறேன்னு சொன்னேன். அப்பா பாவம் பண்ணா 3 இல்லாதவர்ன்னு நான் சாப்பிடாமல் அப்பாவுக்கு தரேன்னா கொடுக்குறேன். உண்மையில எனக்கு உங்களோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன், எங்களோட அப்பாவுக்குமா போல இருக்குது. சரிக்கா, இப்போ உண்மையிலே நான் இந்த வீடியோ சொல்கிறேன்,
கட்டாயம் உங்களுக்கான உதவி ஏராளம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இவங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்க நாங்கள் கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும். நானுமே வந்து உங்களுக்காண்டி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை உதவிகள் எதுவும் இல்லாமல் போனாலுமே அப்பாவுக்கு எவ்வளோ முடியும் அந்த அல்சர் பானிக்கு? அது ஒவ்வொரு விலையில் இருக்குன்னு. சரி, நீ 180 ரூபா என்ன சொன்னேன்? 180 ரூபா ஒவ்வொரு நாளும் வாங்கணுமோ? இல்லை அந்த போத்தல் வந்து கிழமைக்கு ஒருக்கா குடிப்பார். நினைச்ச ஒவ்வொரு நாளும் சொல்லி அப்போ ஒரு கதைக்கு அப்பாவுக்கு கூட அந்த மாதிரி அல்சர் பண்ணி அப்படி வேண்டதில் சில நேரம் நான் நினைக்கிறேன் இந்த இதை பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா 180 ரூபாய்க்கு கஞ்சி ஆச்சுன்னா மத்தியானம் மட்டும் வச்சு குடிப்போம்ண்டாக்காண்டி அதை வேண்டது என்ன தவிர்த்து கொள்கிறோம். உண்மையிலே ஒரு இளமாலாக இருந்து இவ்வளோ கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுன்னு வாழ்றீங்க நினைக்கிறேன். சரியான வேதனையான இந்த இருதயம் எப்படியோ இருக்கு உங்களுக்கு தெரியாத. நான் அண்ணா மாதிரி சொல்லுறேன், சரியான கஷ்டப்பண்ணேன். ஆனால் வலிக்கிட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்படி கஷ்டப்பண்ணேன். என்னென்று சொல்ல பிள்ளை என்னண்டா நீங்கள் கவலைப்படுவீங்களா? அப்படி என்ற பிள்ளை காலம் என்ன சாப்பிட்டு போனேன்? காலம் என்ன இது கொடுத்தேன், கடலை கிடந்தது இரவான் கடலை, அதை இடித்து கழுவி போட்டு தண்ணியில் போட்டு இடித்து தண்டு எடுத்து அப்போ ஒட்டு தண்டு சொன்னேன். நான் இப்போ சமாளிங்கம்மான்னு சொல்லி சொன்னேன். மூத்தவாக்கு சாப்பாடு கொடுக்குறேன், சின்னவாக்கு குடிப்பினேன் பள்ளிக்கூடத்து. அது இங்கே கொண்டு போய் அதை சாப்பிட அவள் சாப்பிட மாட்டாள். பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற சோத்தை குடிஞ்சானா கொண்டு சாப்பிடுவான். அம்மாவுக்கு தந்து சாப்பிடும். நான் அதை அப்பாவுக்கு சில நேரம் கொடுக்குறேன் பீங்கல்ல. மதியத்துக்கு என்ன சாப்பாடு சொன்னீங்க? மதியம் சோறும் பருப்பும் காய்ச்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அப்போ சாப்பிட்டேன் இனிதான் கொடுக்க போகிறேன். சொல்லுங்க, பசிக்குது ஒன்றாளுக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டா இதாக இருப்பேன், நான் தான் இதாக இருப்பேன், சாப்பிட்டது தன்மையாக இருப்பேன் நான் சொல்லி சொல்லுவேன். தான் தானேன்னா தலைமையர் வெட்டுறேன்னா கத்திரிக்கோளால் செலவுனுக்கு போகிறல என் நிலைமையை நான் சொல்லி கொடுக்குறதால செலவுனுக்கே வர மாட்டேன். நான் கூட்டிக்கணும் போகிறேன். தான் தான் தலைமையர் வெட்டுவேன் ரெட்டத்தில் கொண்ட கதிரியை போட்டு. கேளுங்க முடி வெட்டினேன் கேளுங்க. யார் வெட்டுரு யார் இது யார் வெட்டுரு? கத்திரிக்கோளால் வெட்டுரு தலைமை. எத்தனை வயது இப்போ அப்பாவுக்கு? அப்பாவுக்கு 55 வயசு ஆகுது. அம்மா 3 வயசுலயே போயிட்டு. அப்பா பார்க்க எனக்கு உண்மையிலே உள்ளுக்கு மனசு சரியாக வேதனைப்படுது. எனக்கு ஆளை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவள்கிட்ட அந்த முகம் சொல்லுது எப்படி ஒரு என்ன சொல்கிற ஒரு பயங்கர ஒரு இதான ஆளாக இருக்கிறார். என்ன சரியான கவலையாக இருக்க பார்க்க. ஒரு கதைக்கு உங்களுக்கு ஹெல்ப் வந்து கிடைக்காம விட்டாலும் அப்பா இருக்கும் காலம் வரைக்கும் அந்த அல்சர் பிரச்சனைக்கோ இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்கும் அப்பாவுக்கு சிறிய உதவினா நான் இருந்தாலும் மாதம் செய்வேன். சரி தானே? அதை நான் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் மேக்ஸிமம். சரியா? சாப்பாட்டு பிரச்சனையால் அல்சர் வருது அப்பாவுக்கு இல்லையாண்டா சாப்பாடு பிரச்சனையால். ஓகே, அப்போ நீங்களும் அக்காவும் வேலையை போகிறா பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்குமே வந்து ஒரு கண் பிரச்சனை துப்புரா தெரியாது, மற்ற கண்ணும் வந்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அண்ட் வந்து பொம்பளைகளுக்கு தெரியும் தானே வேலை வாய்ப்பும் சரியான மாதிரிக்கு கஷ்டம். எதை எடுத்துக்கொண்டாலுமே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. கட்டின கணவருமே வந்துட்டு அந்த மாதிரிலாம் குடும்பம் செஞ்சு விட்டுட்டு ஓடிட்டார். உடம்பு திரியலால் சுடுவார், காராப்பி சாப்பாட்டுக்கு துப்புவார். கடைசியாக எல்லா கொடுமையில் நவை விட்டு ஓடிட்டு நவை விட்டான் தள்ளி விடுத்து போட்டு தாறுமாறா பட்டினார், எல்லா இடமும் பட்டினார். அந்த இப்போ கூட்டி அந்த பிள்ளை தான் குளிக்க வாக்குறது எனக்கு எல்லாம் நவை விட்டான் தஞ்சம் கொண்டேன். சரி, அப்போ உண்மையிலே வந்து எனக்கு உங்களை சந்தித்தது சந்தோஷம். சரி, நீங்கள் அப்பா இதுச்சுனாலும் நீங்கள் இருங்க. உண்மையிலே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா. உங்களை சந்திக்க வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை விட நீங்கள் நான் நினைக்கிறேன் எல்லாமே சொல்லிட்டீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு உதவிகள் ஒன்றும் கிடைக்கிறே இல்லையாக்கா? ஒரு உதவியுமே இல்லையான்னு. சமுத்தி நலன்புரிக்கா நலன்புரிக்காசு அப்பாவுக்கு 7,500 ரூபா வராது. அப்பாவுக்கு 7,500 அது போக அது கனகாலமாக வராமல் இருந்து இப்போ தான் பெறது. வேறு யாரும் உதவி செய்கிற மாதிரி வேறு ஒரு தருமே எங்களுக்கு இல்லையாண்ணா. ஒரு தருமே இல்லை. இந்த காணி வீட்டிலையும் எங்களை இருக்க மாட்டோம். இது அப்பா அந்த நிலைமையால எங்களை இருத்தி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை, அதுக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் அதை குறைய கதைக்கணும். அண்ட் வந்து பார்க்குற நீங்களும் தவறாக புரிஞ்சு சொல்லணும்னா உண்மையிலே வந்துட்டு அக்கா வேதனை என்ன அவ்வளோ வேதனையில் இருக்கிறேன்னு சொன்னால் அப்பாவுக்கு இருந்தும் ஒரு தரம் இல்லாமல் இருக்கிறார். என்ன போல் நான் தான் தனியாக இருக்கிறேன். அப்பாவுக்கு சௌரங்கள் இருந்தும் இல்லாமல் ஒரு தரமே ஒன்றும் கொடுக்குறேன். அதான் அப்போ வந்து உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறேங்க. நாங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கு வந்துட்டு செய்கிறோம் மக்கா. உங்களுக்கு சரி தானே? நீங்கள் அதை பயன்படுத்தி அப்பாக்கான மருந்து அண்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமான் அண்ட் வந்து உங்களோட மகளுக்கு தேவையான அந்த கண்ணாடிக்கு தானே அதுக்கு அங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் காட்டி நினைக்கிறேன். இப்போ இங்கே நான் முஸ்லீம் கோடலுக்கு முன்னால் 1 வருஷத்துக்கு முன்னே 18,000 சொன்னால் இப்போ ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி அதான் சொல்லல. சரி தானே? அப்போ நான் அந்த காசையும் வந்துட்டு நான் உங்களுக்கு தாரேன். சரி தானே? உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ காலமும் நாங்கள் ரீசெண்டாக எடுத்த வீடியோ கொண்டுமே வந்துட்டு
நார்மலாக மேக்ஸிமம் ஒரு 30,000 40,000 50,000 அப்படி கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த நம்பர் இல்லையா உங்களோட நான் கை கொண்டு அப்படி எவ்வளோ அந்த காரில் கூடி ஒரு அம்மா ஏற்றி கொண்ட கூடி புடவை கடையில் அப்படியெல்லாம் செய்திருக்கிறீங்க. ஒரு எவ்வளோத்தையும் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. உங்களை அன்றைக்கு அங்கே வந்துடுத்து சாப்பிட்டு அதில் உங்களை பார்த்தோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த அண்ணா தான் இந்த நீங்கள் இருந்தீங்களா மஞ்சள் பஞ்சாயோட நான் தானே நான் வந்திருந்தேன். அக்கா கிட்ட வெள்ளை பிள்ளை ஒன்று கேட்டேன். நான் தானே வந்தேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ உண்மையிலே வந்து சந்தோஷம் எது ஒரு கத்தம். எங்களோட பிள்ளை அன்றைக்கும் கூட விட்டு அந்த இலையில சாப்பிட்டு சொல்லுது, அம்மா இப்படி நான் படிவா சாப்பிடல, வயிறு நிறைய சாப்பிட்டவா அப்படி சாப்பிடலன்னு சொல்லி அந்த அக்கா விட்டு அந்த அக்காவுக்கு சொன்னான் பிள்ளைகளுக்கு உடுப்பில்லையாக்கா. அக்கா சொன்னவா பாசல் வேறு நான் பிள்ளைகளுக்கு எடுத்து தரலாம்னு சொன்னவா. ஓகே. அப்போ வந்து உண்மையிலே வந்து இந்த தீர்மானம் பிழைக்கான்னு சொல்லி நம்புகிறேன். நான் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு கதையும் கேட்டது சரியான கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக அவங்களோட அப்பா காது கேட்காது, வாய் பேசாது, கண் தெரியாது, அண்ட் வந்துட்டு ஊமைன்னு சொல்லி அவரோட ஹஸ்பண்ட் பேசியிருக்காருன்ற வந்து சரியான மனசுக்கு வேதனையாக இருக்குது. அண்ட் அந்த அக்காவுக்குமே வந்துட்டு ஒரு கண் பார்வை இல்லை, பிள்ளைக்கு ஒரு கண் பார்வை இல்லை, சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு வந்துட்டு கஞ்சி தான் வந்துட்டு காய்ச்சி குடிக்கிறாங்க, அதே ஒரு நேரம் காய்ச்சலை வச்சுட்டு இன்னொரு நேரத்துக்கு குடிக்கிறாங்க. உண்மையிலே வந்துட்டு சரியான கஷ்டம். இப்படி அதுவும் எங்களோட ஒரு அயலூர்லேருந்து இப்படி இருக்கிறாங்கன்றது நான் அண்டையை தான் அறிகிறேன். எனக்கு உண்மையிலேயே மன சந்தோஷமாக நான் வந்துட்டு இது உங்களுக்கு தரேன். இதில் உண்மையிலேயே நாங்கள் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பிறந்த ஒரு வேகம் இப்படி கொடுத்ததில்லை, உங்களுக்கு தான் தரேன். கண்ணி பாருங்க அவ்வளோ இருக்குன்னா. ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு. 1,00,000 இருக்குது என்னக்கா? அப்போ சந்தோஷமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இந்த 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 காசு இந்த பணத்தை இந்த அண்ணா எங்களுக்கு கொண்டு தந்ததால் நாங்கள் மாரி பெரிய ஒரு மகிமைப்படுறோம். ஏன்னு சொன்னால் எங்களுடைய அப்பா வந்து சாப்பாடு தண்ணியெலாம் கிடந்து இவ்வளோத்துலேயே கஷ்டப்பட்டவர், தூங்கி சாகிற கட்டம் கூடி வந்தது. நான் எல்லாத்தையும் தாங்கி எங்களுக்கு இருக்கிறதில்ல நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இப்படி தாத்தா கொடுப்பேன் செத்தால் எங்களுக்கு தானே மேனேஜ் அப்படியெல்லாம் நாங்கள் பிள்ளைகளையும் ஒருத்து நானும் ஒருத்தன் அப்பாவுக்கு தண்டது நான் நினைச்சிருந்தேன். அந்த அண்ணாட்டை போயிருந்தேன், கண்டதில் பெரிய சந்தோஷம். இந்த பணத்து உதவியை செய்தவைக்கு கோடான கோடி நன்றி. பாரு, நான் அப்படி அவங்களோட பேரை சொல்கிறேன். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னம் வந்து நிவாரணம் கொடுக்க சொல்லி வந்துட்டு ஹொலண்டுலேருந்து சீலன் அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொலண்டு ஹில்வசம்ன்ற இடத்துலேருந்து அனுப்பியிருந்தார் சார் தானே கொஞ்சம் காசு, அதை நீங்கள் வந்துட்டு நிவாரணத்துக்கு கொடுங்க. ஆனால் நிவாரணம் வந்துட்டு நாங்கள் கொடுக்க தவறிட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நாங்கள் எதிர்பார்த்து போன விடயம் வந்துட்டு பிழைச்சதால். அப்போ வந்து அண்ணா சொல்லியிருந்தார், ஓகே அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பங்கிட்டு கொடுங்க நார்மலாக பார்க்க போகிற இடத்துலேன்னு சொல்லி. அப்போ முதலாவது உதவியாக வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு தான் வந்துட்டு அக்கா கொடுக்குறோம் 1,00,000 ரூபா வந்துட்டு. அண்ணாண்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 771. உண்மையிலே வந்து அண்ணா நீடிய பொறுமையுடைய ஆளாக இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கூட நான் கால் பண்ணி கேட்டதில்லை. அவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சுருக்கேன். அப்போ உண்மையிலே வந்துட்டு அவர்கிட்ட மனம் குளிரும்படியாக நான் இன்றைக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அவரும் அக்காவும் பார்த்தா இதை பார்த்து வந்துட்டு நிறையவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இவங்களோட நிலைமையிலேருந்து ஒரு நிமிஷம் பார்த்தா இந்த 1,00,000 வந்துட்டு ஒரு சின்ன விஷயமாக தான் வந்து தெரியும். அவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்புகிறேன் அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லி. அந்த அண்ணாக்கும் அக்காக்களுக்கும் வேண்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் கோடான ஒரு நன்றி செலுத்த. கண்டிப்பாக நானுமே வந்துட்டேன் சார் நன்றிகளை வந்துட்டு சீலன் அண்ணா அண்ட் வந்து அக்கா அவங்களுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலே வந்து நான் மன கஷ்டத்தோட இருந்தேன் சார் தானே. இப்போ நீங்கள் வந்துட்டு நிவாரணத்துக்குன்னு சொல்லி தந்தது, ஆனால் அதை கொடுக்க முடியாமல் போயிட்டுது. அப்போ நீங்கள் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணுறீங்க, அது ஒரு நல்ல ஆக்களை கொண்டு போய்ட்டு சேர்க்கணும்னு சொல்லி அந்த வகையில் வந்துட்டு கடவுள் தான் வந்துட்டு இன்றைக்கு அக்காவை காட்டிக்கா. உண்மையிலே நான் வரும்போது நினைக்கல நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருப்பீங்கன்னு சொல்லி. அறிஞ்சது கொண்டது எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு வந்து நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம்ன்ற வந்துட்டு இதை நீங்கள் பயன்படுத்தி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிள்ளைக்கான அந்த கண்ணாடியை எடுத்து கொடுங்க. அண்ட் வந்து சாப்பாடு சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்பாவுக்கு அல்சர் இது வாங்கி கொடுங்க. அண்ட் வந்து அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் சேர மேலுன்னு சொன்னால் எடுத்து கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு வேணும்னு சொன்னால் உடுப்பு எடுத்து கொடுங்க. எல்லாத்துக்கும் படிவாக காணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது உங்களுக்கான ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் வந்து செஞ்சு தரோம். அக்காட்ட உங்களோட நம்பர் இருக்குது தானே, நான் ஃபோன் பண்ணி உங்களோட கதைப்பேன். அக்காவுக்கான உதவிகளை யாரும் செய்ய முன் வரலாம், கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் எல்லா வீடியோக்கள்லையும் வந்துட்டு உதவி கேட்குறது இல்லை, ஆனால் கேட்டாலுமே கூட வந்துட்டு இவங்களுக்காண்டி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கேட்குறேன். நாங்கள் இன்றைக்கு செஞ்சதை வந்துட்டு கூட தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் நிறைய காலமாக 1,00,000 வந்து கொடுத்ததில்லை. இனி
மீல்ன்ற ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஃபீல் ஆகினா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அப்படி கொடுக்குறேன் நான். அப்போ இன்றைக்கு வந்துட்டு அக்கா கொடுத்துருக்காம காரணம் என்னன்னு சொன்னால் மனசு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பாதிச்சிருக்கு. சரி தானே? அப்போ சந்தோஷம் தானே? சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டு மன மகிழ்ச்சியாக இருங்கோ. பிள்ளைகள் வந்தால் ஒரு முதல் வேலையான அந்த தந்தை பிள்ளைய கண்ணாடியை தானே நான் கொண்டு நான் நாளைக்கு ஸ்கூலால் வேற விட்டு கொண்டு காட்டி எடுக்கிறேன். அதை எடுத்து கொடுங்க. அண்ட் வந்துட்டு அகளை கொஞ்சம் வயிறாறு நல்ல ஒரு சாப்பாடு உண்டு, ஒரு வச்சியோ இல்லாட்டி மீனோ முட்டையோ வண்டி சமைச்சு மீனே காய்ச்சல் என்ன சில நேரத்தில் சம்பல் அடித்தேன் மத்தியானம். அந்த சம்பளை கொடுத்து தான் அப்பாவுக்கு அப்படியும் வந்து கறியே காய்ச்சல பெருசண்டைக்கு என்னென்னு பருப்பு காய்ச்சி வச்சிருக்கிறேன். நான் சோறும் பருப்பும் காய்ச்சி வச்சிருக்கேன். உண்மையிலே என்ன சொல்கிறது, திருப்ப எனக்கு நீங்கள் அப்பான்ற கதைக்கு தான் இதாக இருக்குது. ஓகே, அவருக்கு அந்த அல்சர் பனியக்கா வாங்கி கொடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு சந்திப்போம். சரி தானே? இப்போ இதை விட வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, இது தந்தவைக்கு ஓகே தானே? சரி, அப்போ நீங்கள் அப்பாவையும் படியாக கவனிச்சுக்கணும். சரி தானே? அவர் தான் முக்கியமான ஆள். சரியா? காட்டுங்க ஒரு அப்பா. பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கண் தெரியாது, பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. அப்போ பிள்ளையை நம்பி தான் வந்து இருக்கிறார், பொம்பளை பிள்ளையை நம்பி. அதுவும் அவ்வளவு மனவேதனையில் தாண்டி இருப்பார். அவரால் வெளிப்படுத்த முடியாத நிலைமையை தவிர ரெண்டு பாட்டில எல்லாம் கதைச்சு ஒன்று தூங்கி சாப்பிட்றேன் பாசியாலெல்லாம் சொல்லி நான் கவனிச்சு வைக்கிறது. இந்த இப்போ பார்க்குறாரு முன்னே கொஞ்சம் சில அந்த நிழல் மாதிரி தெரியுமாடா, அதுவும் தெரியலேன்டா நினைக்கிறேன்னா. மற்றது அவர் நான் நோட் பண்ணேன், அவர் கட்டிக்கு அந்த சரம் வந்துட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது, அதனாடி ஒரு சரம் ஒன்று வாங்கி கொடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். சரி தானே? நான் எல்லாம் கேட்பேன். சரியா? ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்புவோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். உண்மையிலே வந்து நான் எடுத்த முடிவு சரியாக இருந்துக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உண்மையிலே நான் பெருமளவில் கதைக்கல. காரணம் என்னென்னு சொன்னால் அக்காவே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து உண்மையிலே இன்னும் சொல்லிக்கொள்ள வந்துட்டு இந்த மாதிரி கட்டின மனைவிய பிள்ளைகளை வந்துட்டு கொடுமைப்படுத்தக்கூடிய கணவன் மேலே வந்து உங்களால் இயலாது அப்படின்னு சொன்னால் அதை கல்யாணம் கட்டாமல் ஒரு 2 பிள்ளைகளை உருவாக்காமல் நீங்கள் வந்துட்டு விடலாம். ஏன்னு சொன்னால் அண்டே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு உதவியுமே இல்லாமல். நீங்கள் அவரில் ஒன்றும் கேஸ் ஒன்றும் கொடுக்கலையா? இல்லை, கொடுக்கல. கேஸ் கொடுக்கல. அண்ட் வந்து கொடுத்தாலுமே உங்களோட இந்த நிலைமையோடு எல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் செய்கிற கஷ்டம் தானே. அதால் அந்த கோர்ட்ஸுக்கு ஏறிறாங்க எல்லா இடமும் இதாண்டு பிள்ளைகள் வேண்டாமான்னு இருக்கு, பயத்தில் வேண்டாம் அப்படி கொடுமை செய்கிறது எனக்கு. அண்ட் வந்து தெரியும் தானே, நோமலாக விட்டேன் நான் அப்படி நோமலாக வந்து கல்யாணம் செஞ்சவங்களுக்கு அதுவும் வந்து என்ன சொல்கிறது, இப்போ கட்டின மனைவியை வந்துட்டு படுத்தி போட்டு பிளேட்டால் வெட்டுறேன்னு சொன்னால் இன்றைய தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற கேள்வி. 28 தையல் போட்டு அவ்வளோ தாறுமாறாக வெட்டு. அதான் சொல்கிறேன். அப்போ ரெண்டே தான் இப்படி அவன் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். நிறைய இடங்களில் வந்துட்டு வட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிளேட்டால் வந்துட்டு இப்படி கண்டவாட்டுக்கு வட்டின்றது வந்து ரெண்டே தான் நான் ஃபஸ்ட்டாக கேள்விப்படுறேன். அப்போ இப்படியானவங்க என்ன சொல்கிறது, தயவுசெய்து நீங்கள் ஒரு குடும்பத்தை எடுக்காமல் விடலாம்ன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. நான் இதுக்கு மேலே ஒன்றும் கதைக்க விரும்பலையாக்கா. சரி தானே? சந்தோஷம் தானே? ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம். கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.